நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் தாவேகா நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமான மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். நியாயமான ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது என்னன்னா, டிவோர்ஸு, காதல், கல்யாணம் இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அதை பேசணுமா? இல்லை, யாருமே தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம அதை ஆதரிக்கிற ஆளும் கிடையாது. நம்ம ஒரு சமூக செயல்பாட்டாராக, ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா, இப்போ திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற தனிப்பட்ட மனிதர் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தலைவர். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு இணக்கமான ஒரு ஒரு கப்பலாக தான் அவங்க இருந்தாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு, நான் ஆட்சிக்கு வந்தால் பாதுகாப்பு நம்பர் 1ன்னு சொல்கிறார். அதுவும் பெண்கள் பாதுகாப்பு நம்பர் 1ன்னு சொல்லும்போது தான் இந்த கேள்வி எழும்புது. நமக்கு விஜய் அவர்களையோ திருமதி சங்கீதா அவர்களே தனிப்பட்ட வாழ்க்கையை பேசணுன்றது நம்மளோட எண்ணமோ குறிக்கோளோ நோக்கமோ கிடையாது. ஆனால் இதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு. அதில் சில உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கடமையும் இருக்கு. அதை நிச்சயமாக நம்ம கடந்து போக முடியாது, பேசதான் ஆகும். என்ன உண்மைகள் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் நடக்குது. இப்போ நீங்கள் சினிமாவில் அப்போ பார்த்தீங்கன்னா கரியரோட தொடக்கத்தில் தான் திரு விஜய் அவர்கள் இருந்தார். 1999ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா சொர்ணவேலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு இலங்கை தமிழர் தான். அவரோட மகள் தான் திருமதி சங்கீதா விஜய் அவர்கள். இவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் 2 குழந்தைகள் இருக்காங்க. வாழ்க்கை சுமூகமாக தான் போயிட்டுருக்கு, எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட குற்றச்சாட்டுகள் ரொம்ப வேலிடானது. அதை நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. எங்களோட குழந்தைகள் இன்றைக்கி இவர் செய்கின்ற இந்த செயல்னால் அவங்க இன்றைக்கி தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்கிறத தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வெளியிலே அவர் விடலை, என்னை ஒரு கிட்டத்தட்ட அடைச்சி வச்சிருந்த ஒரு மனநிலைக்கு அப்படி இருக்காருன்னு சொல்லும்போது, இது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை ஒரு ஊடகத்தை சந்தித்து கூட அவங்க சொல்லியிருக்கலாம். திரு விஜய் அவர்களோட லைஃப்பை டேமேஜ் பண்ணோன்னா அவங்க நிச்சயமாக ஊடகத்தில் இன்றைக்கி பேசியிருந்தால் இது பரபரப்பான செய்தி, இது வேற லெவல் செய்தியாக இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சட்டப்படி நீதிமன்றம் தான் அணுகி இதெல்லாம் சொல்லியிருக்கும் போது இதில் எங்கே தனிப்பட்ட தாக்குதலோ தனிப்பட்ட வாழ்க்கையோ இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் எலெக்ஷன் வரும்போது தான் இதை சொல்லணும்னு இல்லைல்ல. இப்போ எலெக்ஷன் ஒட்டி அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. சரி, இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் யார் ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இளைஞர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ். இன்றைக்கி என்ன சமூக வலைத்தளங்களில் எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வீடியோ வந்துட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஸ்டாண்ட் வித் விஜய் என்னான்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் மனித அறத்தோடு நாகரிகத்தோடு அவங்கெல்லாம் நடந்துக்கணும். நீங்கள் இப்போ யாரை திட்டுறீங்க தெரியுங்களா? திரு விஜய் அவர்களோட மனைவியை திட்டுறீங்க, உங்கள் அண்ணனோட ஒய்ஃபை திட்டுறீங்கன்றதை கூட குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் இல்லாமல், ஒரு மனசாட்சி இல்லாமல் அவங்கள அவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு கட்சியை திட்டணுன்னா திட்டிங்க, திமுக திட்டணும்னு நினச்சா நீங்கள் திட்டிங்க, அது நமக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனால் இதை ஒரு கட்சி தான் முன்னெடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது ஒரு ஆதாரங்களை சொல்லணும். இப்போது திருமதி சங்கீதா அவர்கள் திரு விஜய் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டுகள் அவங்ககிட்ட வீடியோ ஆதாரங்களுக்கு, ஆடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இல்லை, அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அழுத்தம் வர்ற பட்சத்தில் நான் ஆதாரங்களை வெளியிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட தாவேகா சேர்ந்த ஒரு தொண்டர் போட்டிருந்தாரு, சும்மா போட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட ஆதாரம்லாம் இல்லை, தேர்தல் வர்றதுனால இந்த டைமில் போட்டால் தான் மீடியா ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம பக்கம் வரும், நம்ம மேலே கொஞ்சம் பரிதாபப்படுவாங்கன்னு போட்டிருக்காங்க. அதே இது எனக்கும் வருது. இப்போ வீடியோ ஃபோட்டோ ஆதாரம் இருக்குன்னா வெளியிட்டிருக்கலாம்ல, அதுக்கு ஏன் நேரங்காலம் பார்க்கணும்? சரி, இந்த விஷயத்தை அப்படியே நம்ம வைப்போம். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க, தொடர் குற்றங்களை புரிபவர்னு சொல்லுவாங்க சட்டத்தில். இப்போ திரு விஜய் அவர்களை சின்னதாக ஒரு அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். முதல்ல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் கல்லூரியில் அவங்க அப்பா எஸ்ஏசி சந்திரசேகர் கல்லூரியில் சேர்க்குறாரு. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு சொல்கிறாரு. சென்னையிலே ரொம்ப பிரபலமான ஒரு கல்லூரியில் படிக்கணும்னு சொல்கிறார். லயோலா கல்லூரியில் படிக்கணும்னு சொல்கிறார். மார்க் குறைவாக தான் இருக்குது. அவருக்கு சீட்டு இயல்பாக கிடைக்கல.
ரெக்கமெண்டேஷனில் தான். இவர் வந்து இயல்பாக ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் மார்க் கம்மி அவருக்கு வந்து கிடைக்கல, கோட்டாலையும் இவருக்கு வந்து கிடைக்கல. அப்போது ஒரு பிரபலத்தோட உதவியோடு தான் அந்த கல்லூரியில் போய் சேர்க்குறாங்க. அந்த கல்லூரியில் வந்து போகிறாரு. கல்லூரி வந்து முழுசாக போகல, வகுப்புக்கே போக மாட்டார். இதை நான் சொல்லலை, விஜயே சொல்லியிருக்காரு, எஸ்ஏசின்னு சொல்லியிருக்காரு. கல்லூரிக்கே போக மாட்டார். கல்லூரி வந்து டிஸ்கன்டினியூ, எது பார்த்து படிக்கணும்னு நினச்ச அந்த கோர்ஸு டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சினிமாவில் வந்து நடிக்கணும்னு சொல்கிறார். எஸ்ஏசி கிட்ட வந்து சொல்கிறாரு. அவர் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை, பணமும் கையில் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பையன் வந்து காலேஜ் போக மாட்டேன்றான், படிக்கணும்னு சொல்கிறான். வயசுன்னா 18 வயசு தான் ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வச்சு படம் எடுக்கிறாங்க. படம் 2 படமும், முதல் படமும் போல, 2வது படமும் வந்து போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் வச்சு தான் படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரோட கரியர் ஸ்டார்ட் ஆகுது. திருப்பியும் வந்து பெரியதாக படங்கள் வந்து போகலை. வெளி படங்களில் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கு தான் விஜய்க்கு வந்து ஒரு மார்க்கெட்டே வந்தது. அவரோட முதல் தயாரிப்பாளர் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் தான். அவர் வெளியில் வந்து அவர் பேசுறதால நீங்கள் வந்து கேட்கலாம். முதல் தயாரிப்பாளரே அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து சந்திக்கலை. அவருக்கு வந்து அடுத்த படத்துக்கு வாங்கின அட்வான்ஸும் வந்து திருப்பி கொடுக்கல, அடுத்த படமும் நடிக்கலை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தில் அவர் வந்து தொடர்ச்சியாக இருக்க மாட்டாருன்றதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். நீங்கள் வந்து அவரோட படிப்பாக இருக்கட்டும், இப்போ சினிமாவில் பாதியில் வந்து பிரேக் பண்ணி வர்றதை கூட நீங்கள் அதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவரோட என்ன சொல்றதுன்னா, அவரோட நடவடிக்கைகளே அப்படிதான் இருக்கு. ஒரு விஷயத்துல வந்து ஒரு காங்கிரீட்டா ஒரு விஷயத்த வந்து பண்ற ஒரு கேரக்டர் வந்து கிடையாது. எதுக்காகனா, இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, சங்கீதா அந்நியார் சொல்றது வந்து குற்றச்சாட்டுன்னு நம்ம சொன்னோம்னா, இவர் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுன்னு நான் நம்புறதுக்கான உளமாற நான் நம்புறதுக்கு காரணம்னா அவரோட தொடர் நடவடிக்கைகளை நான் வந்து அருகில் இருந்து பார்த்தவன் நான். இப்படி வந்து இருக்கு. ஓகேங்களா, அது அவங்களோட பர்சனல். சரி ஓகே, நீங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க. உங்களை வந்து சினிமாவில் வளர்த்து விட்டது, உங்களை படிக்க வச்ச அப்பா அம்மா இன்னைக்கு வரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்பா அம்மாவோட. ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உங்களோட கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் அம்மையார் வந்து சோபா சந்திரசேகரன், ஐயா சந்திரசேகரன் வந்து பயன்படுத்துவாங்க. புஷியானந்த் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். புஷியானந்த் வந்து கையில் காலில் விழுந்து அவங்கள கூப்பிட்டு போவார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தூக்கி எடுத்துமே அவங்கள வீட்டில் போடுவாங்க. அதோட விஜய் வந்து அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டார், பேச மாட்டார். ஓகேங்களா, இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சிக்கக்கூடாது. ஒருத்தர் வளர்த்த அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டார், ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டே பார்க்க போகிறார். நம்பர் 1. நம்பர் 2, குழந்தைகளை பார்க்க மாட்டார். இவருக்கு பிறந்த குழந்தைகளை, அந்த குழந்தை பொண்ணு வந்து என்ன படிக்கிறாங்கன்னு இவருக்கு வந்து தெரியாது. பையன் வந்து முதல் திரைப்படம் வந்து இயக்குறாரு, லண்டனில் படிச்சுட்டு வந்து முதல் திரைப்படம் வந்து இயக்குறாரு. அந்த பூஜைக்கு போல அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்ல, சரி எதுவுமே வேணாங்க, யாருக்கோ நீங்கள் வாழ்த்து போடுறீங்க, யாரோ பொங்கலை கொண்டாடுறதுக்கோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, யார் கல்யாணத்துக்கோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்கல்ல, அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. உங்கள் குழந்தை தானே, உங்கள் பையன் தானே, நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த குழந்தை உச்சத்துக்கு வரக்கூடாதா? அந்த குழந்தை இயக்குன ஒரு படத்துக்கு ஒரே ஒரு ட்வீட் போட்டார்னு சொல்லுங்களேன். விஜய் ஆதரிச்சு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, எங்கள் அண்ணன் தப்பே பண்ணலை, ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அவங்கக்கிட்ட அந்த ஒரு கேள்வி வந்து நான் வந்து ஓப்பனாக இந்த வந்து சேலஞ்சாக நான் சொல்கிறேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொன்னாரான்னு சொல்லுங்களேன். இல்லை அந்த பையன் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கானே, அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதாவது சொன்னாரா? எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து அப்பா அம்மாவை கைவிட்டீங்க, மனைவியை கைவிட்டீங்க, குழந்தைகளும் கைவிட்டீங்க. ஆனால் நான் தமிழ்நாட்டையே காப்பாற்றுவேன்னு சொல்லும்போது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இவங்களோட விஷயத்துக்கு வருவோம். ஏன் இவ்வளோ நாள் இவங்க வந்து பேசலை? 2021 இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஏன் இப்போ வந்து பேசணும்னா, சமீபத்தில் அவர் வந்து ஒரு சொத்தை வந்து மிகப்பெரிய சொத்தை வந்து வித்தார். அப்போ வந்து இவங்க வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மூலயமா இதெல்லாம் அவங்க அதிலேயே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சதுனாலும் பொது வெளியில் அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க. அவங்க பகிரல, ஊடகங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க. சுமூகமான பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது. வேணாம், நம்ம வந்து மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது இவர் எதுக்குமே வந்து செவி மடுக்கவே இல்லை. சரி, குறைஞ்சபட்சம் குழந்தைங்களுக்காக ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கும் அவர் வந்து ஒரு முகம் கொடுத்தோ இல்லை வந்து அதுக்கு சரியான விஷயங்களோ அவர் வந்து சொல்லாதனால அவங்க வேற வழியே இல்லை. இப்போ குழந்தைகளை அவங்க காப்பாற்றி தானே ஆகணும். இப்போ இவர் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, இவர் வந்து போயிடுவார். இப்போ அந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன இருக்குது, அவங்களோட வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? இதுக்காக வந்து கேட்கறதுல இது என்ன தவறு இருக்குது, இதில் என்ன இதில் வந்து அவங்க தவறு பண்ணாங்க? இது எலெக்ஷனுக்கு இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இது வந்து நீண்ட நாட்களாக போயிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ். அவர் இந்த சொத்தை விற்று அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் இப்போ இதில் இன்னொரு அவங்க சைட்லேருந்து திருமதி சங்கீதா சைட்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் ஒரு ட்ராமா பண்ணுவார். ஏன்னா இவருக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாம் ட்ராமா கோஷ்டி தான். எலெக்ஷனில் நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன், சொத்து ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு, என்கிட்ட சொத்தே இல்லை அப்படின்னு சொன்னார்னா, இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏன் எலெக்ஷன் டைமில் வந்து இப்போ பேசுகிறீங்க, முன்னாடியே பேசக்கூடாதான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா? இல்லை இவங்க வந்து யாராவது செட்டில்மெண்ட் கொடுக்க முடியுமா அந்த ஃபேமிலிக்கு? இதுக்கு ஒரு உதாரணமும் நான் சொல்கிறேன். ஜோகோவோட நிறுவனர்
ஸ்ரீதர் வேம்பு நீங்கள் சமீபத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அவருக்கும் இதே மாதிரி ஒரு விவாகரத்து சிக்கல் வந்து வருது. அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, ஜீவனாம்சம் வந்து கேட்குறாங்க. செட்டில்மெண்ட் கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், விஜய் விட 100 மடங்கு அவர்கிட்ட சொத்து இருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்களோட உறவினர் மேலேயும் அக்கா மேலேயும் எல்லாத்தையும் வந்து செட்டில்மெண்ட் எழுதி வச்சாரு. ஸ்ரீதர் வேம்பு மேலே எந்த சொத்துமே இல்லை. செட்டில்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து பேசுறாரு. அவ்வளோ பெரிய உலக பணக்காரர் வரிசையில் இருக்க ஸ்ரீதர் வேம்புவே இப்படி பேசும்போது, ஆஃப்டர் ஆல் விஜயோட நிலைமை என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது தெரியாம வந்து திரு விஜய் அவர்களை வந்து நீங்க வந்து காப்பாற்றணும், இல்லை அவர் வந்து நேசிக்கணும், அவருக்காக வந்து நீங்க சப்போர்ட் பண்றதுனால அந்த குடும்பத்தோட பழி பாவத்துக்கு ஆளாகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 200 நாள்ல ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவார். கரூர் விஷயத்த முடிச்சுட்டு இன்னும் வெளியவே வரல, இன்னமுமே போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபிஐ வந்துருச்சு, அப்படியே ஜனநாயகர், இப்ப பார்த்தோம்னா சங்கீதா இஷ்யூன்னு. அவருக்கு எவ்வளவுதான் அழுத்தம் கொடுக்க முடியும் இதுக்கு மேலேயும்? சரியான இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கீங்க நீங்க. இது எல்லாம் உங்களோட வாழ்க்கையை நான் வாழ முடியாது, என் வாழ்க்கையை நீங்க வந்து வாழ முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தானே வாழணும். திரு விஜய் அவர்கள் வாழ்க்கையை அவர் வந்து தீர்மானிக்கவே இல்லை, சுற்றி இருக்கிற நபர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. எனக்கு வந்து கட்சியில் பிரச்சனைலாம் அவர் பார்க்க மாட்டார். யாரை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பார்? ஆதவ அர்ஜுனாவும், புசி ஆனந்தியும், ஜான் ஆரோக்கியசாமியும், சிடிஆர் நிர்மல்குமாரும், அதுக்கப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்க ஐஆர்எஸ் அதிகாரி உட்பட இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. விஜய் களத்துக்கே போக மாட்டார். சரிங்களா? கட்சியில் இது ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே யார் இதை பார்ப்பாங்கன்னா, முன்னாடி எஸ்ஐசி அப்பா பார்த்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் பார்த்தார். விஜய் எங்கேயுமே வந்து போக மாட்டார். கரூரில் வந்து இந்த சம்பவம் நடந்து போச்சு, இது எதுக்குமே விஜய் வந்து பொறுப்பேற்கவே மாட்டார். சிபிஐ என்கொயரி வந்தது, இது குறித்து வந்து விஜய் வந்து வெளியில் எதுவுமே பேச மாட்டார். சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைங்க, யார் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? விஜய் தான் ஹேண்டில் பண்ணுங்க. விஜய் ஹேண்டில் பண்ணாரா? என்னால் தரவுகளோட சொல்ல முடியுங்க, விஜய் ஹேண்டில் பண்ணவே இல்லைங்க. 3வது மனுஷன் வந்து உட்காந்து பேசுகிறான். யார் அந்த 3வது மனுஷன்? எனக்கே அவங்க ஃபேமிலி பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாதுங்க. இதுதான் சிக்கல்கள். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரூரில் பிரச்சனைனாலும் திமுக சதி பண்ணிச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறீங்க? விபத்துன்னு சொல்கிறீங்க. சேலத்தில் ஒருத்தன் செத்து போனதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணல, இது எல்லாமே இருந்து திருப்பி திமுக தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைங்க. உங்கள் மனைவி உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க, நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டேனீங்க, குழந்தைங்களை பார்க்க மாட்டேனீங்க, அவங்களுக்கு எந்த விதமான பொருளாதாரத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கல, அவங்கள ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கும் திமுக தான் பண்ணிச்சுன்னா திமுகவே இங்கே இருந்துட்டு போட நீ எதுக்கு? எதுவுமே பண்ணாத ஒரு டம்மி பீஸுங்க விஜய். என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்களேன்? எதுவுமே பண்ணல. வந்து அரசியல் வாழ்க்கையும் நீ பார்க்க மாட்டேன். உன் படத்துக்கு பிரச்சனைங்க, அந்த படத்துக்கும் நீ பேச மாட்டேன். நீ என்னதான் பேசுவ? அப்புறம் எதுக்கு உன்னை தூக்கிட்டு போய் நாங்கள் வந்து சிஎம்னு சொல்லிட்டு உட்கார வைக்கணும்? ஒரு டம்மியை, ஒரு பொம்மையை, எதுவுமே தெரியாத ஒருத்தனை எதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் முதலமைச்சரை உட்கார வைக்கணும்? இதை வந்து தயவு செஞ்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. விஜய் ஆதரிக்கிறவங்க ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா ரொம்ப அபத்தமாக இருக்குங்க. இந்த காணொலிகள்லாம் வந்து பார்க்குறேன். நாங்கள் அவருக்கு தங்கச்சியாக இருப்போம்னு சொல்கிறாங்க, அம்மாவாக இருப்போம்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு நாங்கள் மனைவியாக இருந்துட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி மனநிலைன்னு கேட்குறேன். நீங்கள் அவருக்கு மனைவியாக இருந்துட்டு போங்க, அது யாருக்குமே சிக்கல் இல்லைங்க. சங்கீதாவே வேணான்னு சொல்லிட்டாங்க அவரை. நீங்கள் விஜய் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணி, இன்னும் ஒரு பையன் வந்து இன்னும் மேற்படி ஒரு பையன் போய் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஆணாக இருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணி விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாப்புல ஒரு தம்பி. அப்போ நீங்கள் என்ன மாதிரி சமூகத்தை வளர்த்தெடுக்கிறீங்க? ஏங்க இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறதுனா, இது ஒரு பண்பட்ட பூமி. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பூமி. நல்லக்கண்ண ஐயா மாதிரி தலைவர்கள் வந்து இந்த பூமியில் வந்து இருந்திருக்காங்க. மக்களுக்காக சர்வீஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கவுன்சிலர் கூட பதவியில் இல்லாமல் வந்து இன்னைக்கு மக்களுக்காகவே அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் உடலை கூட பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கே வந்து தானம் பண்ண அந்த மாதிரி ஒரு புனிதமான தலைவர்கள் வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அறவேக்காடுத்தனமா எந்த விதமான அரசியலும் பேசாமல், அரசியலும் பண்ணாமல், கொஞ்சம் கூட நேர்மை இல்லாமல், உண்மை இல்லாமல் இந்த மாதிரி தமிழகத்தின் இளைஞர்கள் வந்து மடை மாற்றி கொம்பு சீவி விட்டு அவங்கள ஒரு வேட்டை நாய் மாதிரி விஜய் பயன்படுத்துறதை நிச்சயமாக எங்களை மாதிரி ஒரு சமூக ஆர்வலோ அரசியல் தெரிந்தவர்களோ விஜயோட பயணப்பட்டவர்களோ நாங்கள் வந்து கேள்வி கேட்குறது எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்ன இருந்தாலும் முதலமைச்சர் ஆக போகிறவரை இந்த மாதிரிலாம் திட்டலாமா? சரிங்க, நீங்கள் திருப்பி அந்த விஷயத்துக்கு வர்றதுனால நான் சொல்கிறேன். சமீபத்தில் வேலூரில் நடந்த மக்கள் சந்திப்புன்னு சொன்ன தொண்டர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் எப்போதும் போல கேரோனை நிறுத்திட்டார். எஸ்ஓபி போட்டதுனால பாவம் அரசாங்கம் ஒரு 100 பேர் உயிரை வந்து காப்பாற்றணும். முதல்ல தமிழக அரசுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அந்த எஸ்ஓபி போட்டதுனால தான் சேர் போட்டு மேலே பந்தல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதின்னு சொன்னதுனால அங்கே எந்த விதமான உயிரிழப்பும் நடக்கலை. இல்லை ஒரு வேளை அப்படி இல்லைன்னா குறைஞ்சது இந்த 52 வந்து செஞ்சுரியை தாண்டி இருக்கும். அந்த கூட்டத்தில் பாருங்கள், நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள், அவரோட மெய்காப்பாளர்
பவுன்சர்னு சொல்லுவாங்கல்ல, இவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாரு, இவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இவருக்கு தொண்டர் படைன்னு கட்சியில் இருக்காங்க, அதை தாண்டி பவுன்சர்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் மாநில காவல்துறையும் இவர் போராட்டங்கள்லாம் வந்து இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு யாருக்கு தெரியுங்களா இருக்கு? பிரதமர் மோடிக்கு இருக்கிற அந்த 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்தியாவிலே ஒரே தலைவர், வீட்டுக்குள்ள படுத்திருக்க ஒரே தலைவர் வந்து விஜய்க்கு மட்டும்தான் இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. இதுல அந்த மேகாபாலர் அந்த பவுன்சர் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பஸ் மேல நின்றுட்டு பேசிட்டு இருப்பாரு, முட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்காங்க. ஏங்க, குழந்தைங்களே இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸே படிக்கலன்னு முட்டி போட்டா இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குங்க. டீச்சரை நீங்க பனிஷ் பண்ணலாம். இதே வந்து விஜய் தொடர்ச்சியா பண்றாருங்க. எல்லா கூட்டங்கள்ல ஒருத்தன் முட்டி போட்டு இருக்கான். விஜய் ஆதரிக்கும் யாராவது மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அது சரியா தவறா சொல்லுங்க. விஜய்கால வந்து ஏன்பா ஒரு சம்மண கால் போட்டு உட்காருன்னு சொல்ல தெரியாது, இல்லை ஒரு ஸ்டூல் கொடுக்க தெரியாதா? என்னங்க நாகரிகம்? நீங்க மனசாட்சியை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு ஏதாவது அருகதை இருக்கா சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, 10,000 பேர் 20,000 பேர் நிற்காம கோடிக்கணக்கான பேருக்கு நீங்க தான் சொல்றீங்க லைவ்ல 3 கோடி பாக்குறாங்கன்றீங்க, 100 கோடி மக்களை தாண்டி உங்களை பாக்குறாங்க. அத்தனை பேர் பார்க்கும்போது உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? விஜயோட வந்து நடவடிக்கையாக நான் சொல்றேன். அப்போ ஒருத்தனை வந்து முட்டிக்கால் போட்டு ஒருத்தனை வச்சிருக்கேன்னா, உங்க வீட்டில் உன் மனைவி நீ கொடுமைப்படுத்தல, நான் வந்து என் பிள்ளைங்களை நான் சரியா பார்த்துக்கணும்னு சொன்னா, இது எங்க நீங்க வந்து இதை நீங்க பொருத்தி பார்த்துட்டு யார் வேணாலும் இதுக்கு வந்து சொல்லுங்க, நான் வந்து உளமாற நான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதாங்க அவரோட அந்த நார்சிஸ்ட் மனநிலைங்க, ஒரு மோசமான ஒரு மனநிலை. வீட்டுக்குள்ளேயும் நான் இப்படிதான் பண்ணுவேன், தொண்டர்களையும் நான் இப்படிதான் பண்ணுவேன், வெளியிலேயே நான் இப்படி தான் பண்றது. இது ரொம்ப மோசமான அரசியல். இன்னைக்கு எங்க போய் முடியுதுன்னா, இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கொம்பு சீவிட்டு எத்தனை பேர் சாவான்னு தெரியலங்க. அதுதாங்க நமக்கு வந்து வேதனையா இருக்கு. இல்ல, இப்ப இந்த தொண்டர்களோட இன்னொரு கேள்வியும் காலையில இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கலைஞருக்கு 3 மனைவி, எம்ஜிஆரும் எப்படி இருந்தாருன்னு தெரியும், அதே மாதிரி பெரியாரும் அவரோட வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்கெல்லாம் பண்ணாததையே எங்க தளபதி பண்ணிட போறாரு, பெண்ணாயிட போகுது அப்படின்றதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது சரிதானா? இல்லை, நம்ம ஒரு அரசியல் தெரிந்த ஒரு அரசியல் மாணவன், எனக்கு அரசியல் ஆய்வாளர்லாம் விட்டுருங்க, நான் அரசியல் மாணவன் தான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நீங்கள் சொல்கிற முத்தமிழர் கலைஞர் பார்த்தீங்கன்னா, இணையர் துணையர்னு சொன்ன உலகத்தின் முதல் தலைவன். பப்ளிக்காக சொன்னாருங்க, இவங்க இணையர் என் துணையர்னு சொன்னாங்க. ரோட்டில் விட்டு இல்லைங்க குடும்பத்தை, பொண்டாட்டி பிள்ளைய வந்து ரோட்லலாம் விட்டு இல்லை, எல்லாரையும் படிக்க வச்சாரு, எல்லாரையும் வந்து செட்டில் பண்ணார் லைஃப்பில். நீங்கள் சொன்ன எம்ஜிஆர் வந்து பக்கத்துலேயே தான் 2 பேரை வச்சுட்டு தைரியமாக வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் ஒரு பிழை இருக்குது. அவங்க வளர்ப்பு மகள் கிடையாது, மணியம்மை வந்து வளர்ப்பு மகள் கிடையாது, அவங்க உறவினர், அவங்க வந்து கார்டியனாக வந்து இருந்தாங்க, வளர்ப்பு மகள்லாம் வந்து கிடையாது. அந்த சொத்துக்களுக்கு வந்து அவங்க வந்து உரிய நபர் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவங்கள வந்து சொத்துக்காக மட்டும்தான் அவங்கள வந்து கார்டியனாக பண்ணாங்களா, அவர் திருமணம்லாம் வந்து பண்ணலை. அவங்க அறக்கட்டளைக்கு வந்து ஒரு கார்டியனாக தான் அவங்க இருந்தாங்களே கண்டி. அதை தாண்டி அவர் திருமணமே செஞ்சிருந்தாலும் அது எதுவும் தவறில்லை, பொதுவெளியில் தான் அதெல்லாம் வந்து நடந்தேறியது. உங்களை மாதிரி வந்து முன்னாடி ஒரு வாழ்க்கை பின்னாடி ஒரு வாழ்க்கைலாம் அவர் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது 60 நாளில் முதலமைச்சராக போகிறேன், 100 நாளில் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100 நாளில் ஆங்கிலம் கற்பது எப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 100 நாளில் தொப்பை குறைப்பது எப்படிலாம் வந்து நிறைய வந்து வகுப்பெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி 60 நாளில் முதலமைச்சராக போகிறேன்னு நீங்கள் சொல்லும்போது அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேன், தொண்டர்கள் பார்க்க மாட்டேன். இன்றைக்கி கூடங்க ஒரு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து 16 லட்ச ரூபா அந்த மாவட்ட செயலர் வந்து ஏமாற்றிருக்காரு, பணத்தை கொடுத்து அவங்க சொத்தை விற்று கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. மாவட்ட செயலருக்கு 16 லட்சம் கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலரோட மகனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. பொதுவெளியில் எல்லா ஊடகங்களையும் அந்த காணொலி வருது. இது குறித்து விஜய் ஏதாவது ஒரு கவலைப்பட்டிருக்காரா, இல்லை ஏதாவது வந்து சொல்லியிருக்காரா? எதுவுமே பேசாத ஒரு தலைவருக்காக இத்தனை பேர் நீங்கள் பேசுகிற அளவுக்கு அவர் உண்மையானவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர்னா சொல்லுங்க விஜய. நான் என் குடும்பத்தை நான் பார்த்தேன், யார் சொல்லணும்? இப்போ சங்கீதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, என் குடும்பத்தை அவர் பார்க்கலங்க, என் பிள்ளைகளை பார்க்கங்க, எங்களுக்கு பொருளாதாரத்தில் அவர் எந்த விதமான சப்போர்ட் பண்ணலங்க. ஒரு நடிகையோட வந்து வெளிநாடுகளில் வந்து சுற்றி அந்த புகைப்படங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க, எங்களுக்கு அவமானமாக இருக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. இதை யார் வந்து மறுக்கணும்? விஜய் அவர்கள் தானே மறுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு நாங்களும் காட்டு கத்தி கேட்டுருங்க. ஒரே தார்மீக அடிப்படையில் நான் பொறுப்புன்னு சொல்லுங்க, நீங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேணாம். அது வந்து உங்களுக்கு தண்டனை வந்து இருக்கா இல்லையான்னு கோர்ட்டு முடிவு பண்ணும். ஒரு மனிதரா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா, உங்கள் கட்சி தொண்டர்கள் இறந்து போனதுக்கு நான் வந்து பொறுப்பே இருக்கிறேன், இந்த விஷயத்துக்கு நான் வருந்துறேன்னு கூட சொல்லுங்க. இவரை தான் நீங்கள் வந்து குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாரு நீங்கள் சொல்றது. இன்னொரு கட்சி தான் வந்து உங்கள் குடும்பத்தில் குழப்பம் பண்ணணும்னா அப்புறம் நீ எதுக்கு குடும்பத்தை பார்த்துக்கிற? உனக்கு அந்த தெம்பும் திராணி இல்லையா? உன் கட்சியும் ஒருத்தன் பார்த்துப்பான், உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தெம்பும் திராணி இல்லைன்னா அப்போ நீங்கள் என்னதான் மனிதர்? அப்போ உங்களோட ஆளுமை என்ன?
அப்ப 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கு சார். என்னதான் சார் நீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க? கட்சியை பார்க்க மாட்டீங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டீங்க, பொண்டாட்டி புள்ளையே பார்க்க மாட்டீங்க, அப்பா அம்மாவை பார்க்க மாட்டீங்க, உங்களை வர தொண்டர்களை சந்திக்க மாட்டீங்க, பிரஸ்ஸை சந்திக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நாங்க உங்களை கூட்டவே முதலமைச்சர் வருவோம், சமூக வலைத்தளங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வித் விஜய் என்னன்னு சொல்லுது. இதுல ஏதாவது ஒரு அடிப்படையான அறம் இருந்தா பேசுங்க, நம்ம பேசுவோம் மேற்கொண்டு. ஓகே சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே ஓகே தான். ஆனா இதுல இன்னுமே கிறிஸ்டல் கிளியரா தொண்டர்கள் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, எந்த தலைவர்களும் பண்ணாததையே எங்க தலைவர் பண்ணிட்டாரு, ஏன் இந்த நேரத்துல எதுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்கன்றத அவங்க கேக்குறாங்க. சரிங்க, ரொம்ப அருமையான வாதம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முத்தமிழர் கலைஞரை வந்து நீங்க சொல்றீங்க, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க சொல்றீங்கன்னா கூட அவங்களோட கன்சர்னோட அதை தான் நான் சொன்னேன். இணையர் துணையர்னு சொல்லிட்டு அவர் வந்து பொதுவெளியிலே அறிவித்தாரு. ஸோ இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் மகன் தான் சொன்னார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி அவர்களும் மகள் தான் சொன்னார். சரிங்களா, அவங்களோட கன்சர்னோட நடந்த திருமணங்கள் இது. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களும், அம்மையார் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் சரி, ஜானகி அம்மாவோடும் சரி, 2 பேரோட வந்து அவர் வந்து புகைப்படங்கள் வந்து இருக்கும், பொதுவெளியில் வந்து மக்களை செஞ்சார், பிரச்சாரங்கள் வந்து இருந்தாங்க. கட்சியில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொள்கை பரப்பு செயலாளராகவே வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்ததையும் திரு விஜய் அவர்களோட இந்த சிக்கலையும் நீங்க வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்கவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடும்ப சிக்கலை பாத்தீங்கன்னா நீங்க வந்து தீர்க்காம ஒரு பெண்ணுன்ற ஒரு அமைப்பு தான் வந்து விஜயோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணோம்னா, அப்போ விஜயோட ஆளுமை என்னன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய் கட்சியில குழப்பத்தை ஏற்படுவார்னா, அப்போ தாவேக்கான ஒரு கட்சி எதுக்கு இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து திமுக தான் வந்து திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் வந்து தூண்டி விடுன்னா, அப்போ இங்க வந்து விஜயோட ரோல் என்னான்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க செய்த தவறுகளுக்கான இது வந்து வெளிப்பாடு. இதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது டிரான்ஸ்பரன்சியா நேர்மையான முறையில் விஜய் அணுகியிருக்காரா? நீங்க கரூர் சம்பவத்தை எடுத்துங்க, அதுக்கப்புறம் சேலத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்துங்க, இப்போ வேலூரில் நடந்த சம்பவத்தை எடுத்துங்க, இவரோட சொந்த வாழ்க்கை எதுவுமே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை. என்னன்னா பொய் மூட்டைகள் அவுத்து வரது தான் விஜயோட வாடிக்கை. இப்போ வேலூரில் கூட அவர் சொன்னாருங்களேன், என்ன சொன்னாருன்னா, முதலமைச்சரை வந்து என் மேலே வந்து பழி போட்டார் முதலமைச்சர், மனசாட்சி இருக்கான்னு முதலமைச்சரை பார்த்து கேட்டார்ல. எங்க சொன்னார்? முதலமைச்சர் எங்கேயுமே சொல்ல விஜய் அவர்கள் குறித்து. விஜய்ன்ற பேரே இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் சொன்னதே இல்லை. நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? எடப்பாடி தான் இப்போ சொல்றாரு, முதல்வரோ துணை முதல்வரோ யாருமே வந்து விஜய்ன்ற பேரை கூட சொன்னதுங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சவர்னு ஒரே ஒரு முறை தான் சொன்னார கண்டி. அப்போ கூட பாத்தீங்கன்னா விஜய் இந்த தப்பு பண்ணார்னு சொல்லவே இல்லை அவரு. நீங்க கரூர் சம்பவத்திலே கூட நான் சொன்னேன், எந்த கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவு நாகரிகமா பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் சார் என் மேல ஏன் சார் பழி போட்டீங்க? இதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் விஜய் ஆதரிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும்? விஜய் அப்பட்டமா போய் பேசுறாருங்க. எங்கெங்க முதலமைச்சர் வந்து விஜய் பேரை சொன்னார், விஜய் மேல எங்கெங்க வந்து அவர் படி சொன்னார்னு கேட்கணும்ல. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய்க்கு ஆதரவா இத்தனை பேர் பேசுறீங்களே, விஜய் செய்கிற இத்தனை தவறுகளை யாராவது ஒருத்தர் வந்து இதுல சரின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லைங்க. ரியாலிட்டியை வந்து பேசுனாங்க. உங்களை ஒருத்தர் பிடிக்கணுன்றதுக்காக அவர் கொலை பண்ணிட்டாருங்க, அவர் ரொம்ப நல்லவர்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கான தண்டனை அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு சட்டப்படி அவருக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்குங்க. அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்கணும். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை, இது ரொம்ப ஆபத்தான அணுகுமுறை. இதை தான் வந்து நார்சிஸ்ட்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து வேரோட இது வந்து இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து படிக்கணும், உங்க குடும்பத்தை வந்து பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாத இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள்ல நீங்க வந்து சிக்கிக்காதீங்க. பல பேர் வீடியோ போறதை நான் வந்து பார்க்குறேன், அவங்களுக்குலாம் எந்த விஷயமும் இல்லை. நாங்களாம் விஜயோட பயணப்பட்டிருக்குங்க, அந்த கட்சியோட தொடர்பு இருக்குங்க. சொல்லுகின்ற 2 தரப்பும் எங்களுக்கு வந்து தெரியும், அதோட நியாயம் தெரியும். வாதி பிரதிவாதம்னு 2 இருக்குங்க. நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனாலே எதுவுமே தெரியாம நீங்க வந்து விஜய் அண்ணா நல்லவர், விஜய் அண்ணா நல்லவர்னு சொல்றதுனால சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்க மேல வந்து என்ன சொல்றதுன்னா அனுதாபம் தான் வருது கண்டி, உங்க மேல வேற எதுவுமே நமக்கு வந்து வரல. இப்போ ஒரு தலைவர் இவ்வளோ தவறுகள், இவ்வளோ வந்து அலிகேஷன்ஸ் அவர் மேல வச்சாலுமே அதை தப்பு அப்படின்னு யோசிக்காம அண்ணா மேல வைக்கிற அழுத்தம், பாவம் அவர் எவ்வளவுதான் தாங்குவாருன்ற மனநிலைக்கு இவங்க போகும்போது, தேர்தலும் நெருங்கும் போது, அப்ப எவ்வளவுதான் விஜய் தப்பு பண்ணாலுமே விஜய் தலைவரா தேர்ந்தெடுக்கிறவங்க கண்டிப்பா தேர்ந்தெடுத்துருவாங்களா? அதுதான் நமக்கு இங்க வந்து ஆபத்தா பாக்குறோம். ஏன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா போராட்ட காலங்களில் பல்வேறு வழக்குகளை வாங்குறோம். எதுக்குன்னா, என் வீட்டுல பிரச்சனையா, இல்ல எனக்கு வந்து என் வீட்டுல தண்ணி வரலன்னு பிரச்சனை பண்றேன்னா, இல்ல எனக்கு வந்து வரும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண. மக்களோட அன்றாட தேவைகள், ஜல்லிக்கட்டு முதல் கொண்டு விவசாயிகள் போராட்டங்கள் முதல் கொண்டு, நீட்டில இருந்து காவிரி பிரச்சனையில இருந்து இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வந்து நாங்க வந்து போராட்டம்
போராட்டம் பண்ணியிருக்கோம். எதுக்காக போராட்டம் பண்றோம்னா, நாங்க ஒரு நல்ல தலைவரை வந்து ஃபாலோ பண்றோம். நல்லக்கண்ணு ஐயா மாதிரி இந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வரோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து புதிய அரசியல், புதிய அத்தியாயம், இளைஞர்கள் வச்சு இன்னைக்கு ஒரு அமைப்பு விஜய் கட்டினாரு. அது ரசிகர் மன்றமா இருந்தது, அது மக்கள் மண்டபம் மாறிச்சு, இன்னைக்கு தமிழக வெற்றிக்களமா வந்துன்னா நீங்க என்ன அரசியல் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க? அந்த இளைஞர்கள் நீங்க என்ன வழி நடத்தீங்கன்னு ஒண்ணு இருக்கலாம். அப்படி பார்த்தா ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என் படத்துக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கலாம், படத்தை பாருன்னு கேட்கிறாரு. படம் பார்க்கும்போதே என்ன சொல்றாரு, படத்தில் நடிக்கும் போதே ரசிகர்கள் வந்து தூண்டி விடுறது. இந்த பக்கம் வந்து அஜித் ஃபேனுங்களோட சண்டை, சிவகார்த்திகேயன் வரைக்கும் இன்னைக்கு வந்து சண்டை, ரஜினி ஃபேனுங்களோட சண்டை, அஜித் ஃபேனுங்களோட சண்டை, சிவகார்த்திகேயனோட சண்டை, சூர்யா ரசிகர்களோட சண்டை, இப்படி வந்து சினிமாவில் இருந்து வரைக்கும் பண்ணி அரசியலுக்கு வந்த உடனே என்ன சொல்றீங்க, அதிமுகன்னு ஒன்று களத்திலே இல்லைன்றீங்க. 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட அதிமுக களத்திலே இல்லைன்றீங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்களை வந்து யாருமே ஆக்டிவா இல்லை அப்படின்றீங்க. திமுகவுக்கும் உங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றீங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் மாவட்டந்தோறும் வந்து மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காரு. தினம் அரசு நிகழ்ச்சிகளை வந்து பார்க்குறாரு, பொதுமக்களை வந்து சந்திக்கிறாரு, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடந்த 30 ஆண்டுகளாக நான் வந்து அவர் பார்க்குறேன். தமிழகத்தின் முதல்வர் ஒரு இடத்துல சேர்ந்தாப்புல ஒரு வாரம் இருந்ததே கிடையாது. அவர் பொடாவை பார்த்துருக்காரு, தடாவை பார்த்தாரு, மிசாவை பார்த்துருக்காரு. அவ்வளோ போலீஸோட தாக்குதல்கள், அடி உதையெல்லாம் பார்த்து வழக்குகளை வாங்கி சிறைச்சாலை போய் தாங்க இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக வளர்ந்து நிற்கிறார். 50 ஆண்டுகள் ஆச்சு அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. 50 ஆண்டுகள் ஆச்சு. என்ன சார் உங்க வரலாறு சொல்லுங்களேன். நீங்க உச்சத்தை விட்டு வந்தேன்னு சொன்னீங்களா, உங்களோட உச்சம் என்னன்னு சொல்லவா? நான் ஒரு உச்சமும் கிடையாதுங்க. அப்படி உச்சத்துல இருந்தா உங்க குடும்பத்தை நீங்க ஏன் செட்டில்மெண்ட் பண்ணுங்க சார். ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதாங்க இங்க பிரதானமான பிரச்சனை. அவங்க உங்களை வேணான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லதானே பிரச்சனை. ஏன்னா அவருக்கு பணம் கொடுத்து பழக்கம் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்து கள்ள லாட்டரி பணத்தை தான் கட்சிக்கு செலவு பண்ணிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் தொண்டர்கள்கிட்ட பணத்தை வாங்கி கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவங்க வந்து நேர்மையை பத்தி பேசுறதுக்கோ, விஜய் பத்தி நல்லவர்னு சொல்றதுக்கோ ஏதோ ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு சான்றை சொல்லுங்க, நான் அரசியல் பேசுறதே விட்டுறோம். சார், இப்போ விஜய் வந்து ஒரு பைசா செலவு பண்ண இவ்வளவு யோசிக்கிறாருங்கும் போது, அப்போ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அப்போ அவரோட பிளான் என்னவா இருக்கும்? அப்ப அதை விட அதிகமா இங்க சம்பாதிக்க போறாரா? ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க, அதுதாங்க அவரோட பிளானு. இப்ப இவர் என்னன்னா திமுகன்ற ஒரு கட்சியை வந்து களத்துல இருந்து நீக்கணும். அதிமுகன்ற கட்சியை வந்து பிஜேபி வந்து பாத்துப்பாங்க, என்டிஏ கூட்டணி வந்து பாத்துப்பாங்க. அப்போ இந்த சிறுபான்மையின் வாக்குகளும் முதல் தலைமுறை வாக்காளர்களும் இப்ப அவங்க சொல்றாங்களே என்ன பண்ணாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அது வந்து விஜயோட பலமா பாக்குறாங்க. முதல் தலைமுறை வாக்காளரும் பெண்கள் வாக்குகளையும் வந்து விஜய் வந்து பிரிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க திமுகன்ற ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து எளிதா வீழ்த்திடலாம். அதுக்கு ஒரே ஆயுதம் வந்து விஜய் தான். அவர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உனக்கு எவ்வளவு, இந்த புடி காசு புடி, அவ்வளவுதான். பிஜேபிக்கு நீ வந்து பி டீமோ ஏ டீமோ ஜெட் டீமோ நீ களத்துல வேலை செய்யறது தான். இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அவர் பணம் வாங்கிட்டு தான் வேலை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாம உங்க வேலையை வட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்க இன்னைக்கு வந்து விஜய்க்காக பேசுறேன், ஸ்டாண்டு வித் விஜய் அண்ணான்னு சொல்றதெல்லாம் உங்களோட லைஃபை இதுக்கு வந்து எந்த விதத்திலும் முன்னேற்ற பாதையில் அடுத்து செல்லாது. நீங்க பகுத்தாய்வு பண்ணுங்க, வாங்க கலந்துரையாடல் பண்ணுவோம். விஜய் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நீங்க ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. விஜய் இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, இல்ல குறைஞ்சபட்சம் உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரே ஒரு இடத்துல விஜய் வந்து சொல்லியிருப்பாரா? ஏங்க நாமக்கல்ல இருந்து உங்களுக்கு வந்து கரூருக்கு வர ஒரு 7000 பேரை வரவானான்னு விஜய் அங்க தடுத்து நிறுத்திந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணாம இருந்தாலே இத்தனை பேர் செத்துருக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கிற ஒரு தலைவரை நீங்க எப்படி ஒரு நல்லவர் வல்லவர்னு சொல்றீங்க? எனக்கு வந்து கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லைன்னு. அவர் படங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவரா நடிக்கிறதுனால அவர் நல்லவர்ன்ற பிம்பம் இருக்கு. ஓ, படத்துல நல்லவரா நடிச்சிட்டா வந்து நல்லவர் நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு படம் எடுங்க. அந்த ஜனநாயகன் படத்துல ஒரு முதலமைச்சர் வர மாதிரி காட்சி இருக்கு. தயவு செஞ்சு அந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி வந்து வெளியிட்டுருங்களேன். வெளியிட்டா மக்களுக்கு அந்த ஆசை போயிடும்ல, உங்கள் முதல்வராக அதில் பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. இது ரொம்ப அபத்தமான அரசியல், ஆபத்தான அரசியல். இதை நம்ம நிச்சயமா வந்து இதை வந்து என்டர்டெயின் பண்ணவே முடியாது. இது எதிர்க்க தான் செய்யும். சரி, இப்போ ஜனநாயகன் பத்தி பேசினதுனால எனக்கு அந்த கேள்வி வருது. ஜனநாயகன் படம் வருமா வராதா சார்? நிச்சயமா வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அதில் வரலாம். இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதில் பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேன்னு பேர் வச்சிருக்காரு, வெற்றி கொண்டான்னு இவர் வந்து பேர் வச்சிருக்காரு. தளபதி வெற்றி கொண்டான்னு படத்துக்கு பேர் வச்சிருக்காரு. பல்வேறு சர்ச்சைக்குள்ளான கருத்துக்கள்லாம் வந்து அந்த படத்தில் இருக்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடி இந்த வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா தளபதி விஜய்னு வந்து போடலாம். தேர்தலுக்கு அப்புறம் வர்றதுனால முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவளாம் அந்த படத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த முதலமைச்சர் இதெல்லாம் சொன்னதுப்போ எனக்கு ஒரு ட்வீட் பார்த்த ஞாபகம் வருது. அவங்க சங்கீதா அவர்களை அபியூஸ் பண்ணி தான் அந்த ட்வீட் இருந்தது. என்னன்னா, இப்போவே டிவோர்ஸ் கொடுத்துட்டா நடிகர் விஜயை பிறந்த சங்கீதான் வரும்,
நம்ம வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்தா முதலமைச்சரே பிறந்த சங்கீதான் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர்கள் போட்டது. இது வந்து எப்படி பாக்குறீங்க? எனக்கு இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு அரசியல் பார்வையாளனா எனக்கு இது ரொம்ப வலியும் வேதனையும் வந்து கொடுக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்துக்கு எந்த விதமான நிதியும் வந்து கொடுக்கறதில்ல. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இங்கே நல்ல திட்டங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனாலும் இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து உயர்ந்து வந்து நிற்குது. இந்தியாவிலே தமிழகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 43% பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. ரிசர்ச் ஸ்காலர் வந்து அதிகமாக இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் போய் வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து படிக்கிறாங்க. தமிழக அரசின் திட்டங்கள் வந்து அவ்வளோ நல்லா சிறப்பாக இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். இந்த பெண்கள் வந்து பயனளித்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட மகளிர் அணி வீடு வீடாக போயிட்டு நலத்திட்டங்களை வந்து சொல்கிறாங்க. சுய உதவி குழுக்களை வந்து இந்தியாவிலே முதல்ல கலைஞர் தான் வந்து ஆரம்பித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரு. அப்போ இவ்வளோ நலத்திட்டங்கள் வந்து திமுக செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேம்பெயினாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே அண்ணா திமுகவும் இந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க. அந்த மாதிரி களத்தில் திமுக மாதிரியோ மித்த பிற கட்சிகள் மாதிரியோ ஏதாவது வேலைகள் வந்து டிவிக்கு செய்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும். அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ஜோம்பி கூட்டத்தை வச்சுட்டு ஒரு காணொலி கூட இப்போ வந்திருக்கும், ஒரு ஆடியோ கூட வந்திருக்கும். ரூட்டுன்னு ஒரு நிறுவனம், அது பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமியோட நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து காசு கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்வீட் போடுங்க, எழுதுங்க, இந்த மாதிரி இது திமுகவோட சதின்னு சொல்லுங்கள், சங்கீதாவை வந்து அதிகமாக அடிக்காதீங்க, அது பர்சனல் லைஃப்னு சொல்லிட்டு திமுக ஃபுல்லாக அடிங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து வலைதளங்களில் யாராவது ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அது வந்து எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் உண்மையை வந்து நீங்களே வந்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது விஜய் நல்லவர் அப்படின்னா அவர் எந்த விதத்தில் நல்லவர்னு தயவு செஞ்சு நீங்களே வந்து ஒரு ஆய்வு பண்ணுங்களேன். இது எல்லாமே அவருக்கு எதிராக இருக்குது. அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒருத்தங்க அந்த ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தன் தான் இவ்வளோ வேலைகள் செய்கிறான். விஜயோட குடும்பத்தோட பிரிவுக்கும் அவன் தான் காரணம். கட்சியில் நடக்கிற இவ்வளோ குழப்பத்துக்கும் அவன் தான் காரணம். இந்த மாதிரி ஆட்களை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பேன், நான் ஒரு தூய சக்தின்னு சொல்றதுக்கு விஜய்க்கு சுத்தமான அருகதையே கிடையாது. இதை வந்து அவர் வந்து ஆதரிக்கிற தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் போய் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது எதுவுமே தெரியாம ஸ்டாண்டு வித் விஜயான்னு சொல்றதுன்னா உங்களோட மாண்பு. நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து மனைவியாவோ இல்லை வந்து அண்ணனாவோ தம்பியாவோ மகளாவோ இருப்பீங்களே, உங்கள் குடும்பத்திலேயே உங்களை பார்க்குற விதம் கண்ணோட்டம் வந்து மாறும். தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள்லாம் எங்களோட குழந்தைகள் தான், எங்களோட அக்கா தான், தம்பிங்க தான், அண்ணன் தான். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு சமூக கண்ணோட்டத்துக்கு வாங்க, பொது புத்தியில இருந்து பாருங்க. நீங்கள் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி தப்பான ஆட்களுக்கு தப்பான விஷயங்களுக்கு வந்து துணை போய் பலிகடை ஆயிடுங்கன்னு தான் நான் வந்து வேண்டுகோள் தான் வைக்க முடியும். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.